மௌலி சார் கூட உருவத்தை பார்த்து நம்ப முடியல. இவன் என்ன மாதிரி ஃபைட் பண்ணிருப்பான், அந்த அரண்மனை ஃபைட் ரீல வாங்கி போட்டு காமிச்சப்போ அவர் நம்புறாரு என்ன. புரியுதுங்களா? ஸோ அப்போ அவர் இதையும் ஒரு நமக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி தானே. அப்போ அந்த படம் நான் ஷூட் பண்ணும்போது மாஸ்டர்ஸ்க்கு கெஸ்ட் ஹவுஸ் தான் ரூம் போட்டு கொடுக்குறாங்க. எங்க ஹைதராபாத்ல. ஓகே. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்ப கேவலமா இருக்கும். பரவாயில்ல, நமக்கு தேவையில்ல, தூங்க நம்ம வேலை செய்ய வந்திருக்கும். அப்போ அந்த வண்டி வரும்போது மாஸ்டர் நான் குளிச்சுட்டு இருக்கும்போது என் உதவியோட அப்ப ஸ்டன்ஸ் தான் உதவியோட இருக்காரு ஸ்டன்ஸ். அவன் என்னோட ஹைட் ஸ்டைலா இருப்பான். வேற நம்ம காஞ்சா மாதிரி கருவாடு மாதிரி இருப்போம். அவன் தான் ஃபைட் மாஸ் மாதிரி இருப்பான். அவன் அந்த கார் கூட்டி போயிடுச்சு. அவன் கார்ல இறங்க அவன் தெலுங்கு சொன்ன இவனு இறங்கி காண்டான். நான் வந்து காரை காணும். இது பிக்கப். ஆமா, ஐயோ காரை காணும். இப்ப அப்ப மொபைல் வசதி எல்லாம் கிடையாது. அப்போ இங்க இருந்து ஆல்மோஸ்ட் வெஹிக்கிள் எல்லாம் சென்னையில நாங்க போவோம். கரெக்டா ஏசிஎஸ் அவுட் வருது. நம்ம கை காமிச்சோன்னா நீங்க நான் வந்து ஏதான் அவுட் ஏறி போயிட்டு இருக்கிறது. ஜெனரேட்டர் வேலை ஏறி போயிருக்கும். போன அவங்க கார் மாஸ்டர் மாஸ்டர் நான் ஜெனரேட்டர் எதுல வந்தீங்கன்னா நான் ஜெனரேட்டர் வந்தேன். காரு போயிடுச்சு. நான் என்ன பண்றது? போயிடுச்சோம் சார். அவரு மாத்தி கொண்டு வந்தாரு. இதுக்கு என்ன அது வந்து திட்டி என்ன பண்றது? நான் என்னோட தப்பு லேட்டா போடுறது. சரி வாங்க வேலையை பார்ப்போம். இது அது வேலையை இல்லை. நம்ம அங்க வந்து ஏன் நீ மாஸ்டர், செம்ம செம்ம செம்ம. அதாவது அவர் நம்ம வேலை கிடையாது, நம்ம வேலை செய்ய வந்து